லாம்பர்ட் பனியாறு, லாம்பர்ட் கிளேசியர் எங்கே அமைந்துள்ளது? ஏ. மேற்கு ஆஸ்திரேலியா. பி. கிழக்கு ஆசியா. சி. தெற்கு அண்டார்டிகா. டி. வடக்கு ஐரோப்பா. சரியான பதில் சி. தெற்கு அண்டார்டிகா. 8. லாம்பர்ட் பனியாறு அண்டார்டிகாவில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய பனியாறுகளில் ஒன்றாகும். இது சுமார் 400 கிலோமீட்டர் நீளமும் 100 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான பனிப்பரப்பாகும். மற்றவை: ஏ. ஆஸ்திரேலியா ஒரு வெப்பமான கண்டம், அங்கு பனியாறுகள் இல்லை. எந்த வகை விமானம் பொதுவாக அடுக்கு மண்டலத்தில் பறக்கிறது? ஏ. சிறிய புரோப்பல்லர் விமானங்கள். பி. ஹெலிகாப்டர்கள். சி. சூடான காற்று பலூன்கள். டி. பெரிய ஜெட் விமானங்கள். சரியான பதில் டி. பெரிய ஜெட் விமானங்கள். சரியான விடை டி. சோகஸ்மேலி அடுக்கு மண்டலத்தில் ஸ்ட்ராட்டோஸ்பேர், மேகங்கள் மற்றும் காற்று கொந்தளிப்பு இல்லாததால் பெரிய ஜெட் விமானங்கள் சீராக பறக்க இது மிகவும் உகந்த இடமாகும். விருத்தா கங்கா என்று அழைக்கப்படும் நதி எது? ஏ. மகாநதி, மகாந்தி. பி. பிரம்மபுத்திரா, பிரம்மபுத்திரா. சி. கோதாவரி, கோதாவரி. டி. கிருஷ்ணா, கிருஷ்ணா. சரியான பதில் சி. கோதாவரி, கோதாவரி. 10. கோதாவரி நதி தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான நதி என்பதால் இது விருத்தா கங்கா அல்லது தட்சிண கங்கா என்று அழைக்கப்படுகிறது. இது மகாராஷ்டிராவின் நாசிக் மாவட்டத்தில் உற்பத்தியாகி சுமார் 1465 கிலோமீட்டர் தூரம் பாய்கிறது. புவியின் மேலோட்டில் உள்ள துளை அல்லது திறப்பு, அதன் வழியாக மாக்மா வெளியேறும் இடம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. வெந்நீர் ஊற்று, கைசர். பி. பிளவு, ஃபிஷர். சி. எரிமலை, வோல்கேனோ. டி. நீரூற்று, ஹாட் ஸ்பிரிங். சரியான பதில் சி. எரிமலை, வோல்கேனோ. சரியான விடை சி. சோகஸ்மேலி எரிமலை என்பது புவியின் மேலோட்டில் உள்ள ஒரு துளை வழியாக மாக்மா, வாயுக்கள் மற்றும் சாம்பல் ஆகியவை வெளியேறும் இடமாகும். இது புவியின் உட்பகுதியையும் மேற்பரப்பையும் இணைக்கும் ஒரு பாதையாகச் செயல்படுகிறது. உலகின் மிகப்பெரிய தங்கம் உற்பத்தியாளர் எந்த நாடு? ஏ. சீனா, சைனா. பி. ரஷ்யா, ரஷ்யா. சி. தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா. டி. ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா. சரியான பதில் ஏ. சீனா, சைனா. 1. சீனா கடந்த பல ஆண்டுகளாக உலகின் மிகப்பெரிய தங்கம் உற்பத்தி செய்யும் நாடாக திகழ்கிறது. அதன் சுரங்கத் தொழில் மிகவும் முன்னேறிய நிலையில் உள்ளது. 2. பி. ரஷ்யா ஒரு முக்கிய உற்பத்தியாளர், ஆனால் சீனாவிற்கு அடுத்த நிலையில் உள்ளது. தொழில்துறை வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக குறிப்பிடப்பட்ட போக்குவரத்து வலைப்பின்னல்கள் யாவை? ஏ. விமானங்கள் மற்றும் குழாய் தொடர்கள். பி. துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள். சி. சாலைகள், இரயில்வே மற்றும் கால்வாய்கள். டி. ஆறுகள் மற்றும் நெடுஞ்சாலைகள். சரியான பதில் சி. சாலைகள், இரயில்வே மற்றும் கால்வாய்கள். 1. அசாலைகள், இரயில்வே மற்றும் கால்வாய்கள் ஆகியவை மூலப்பொருட்களையும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களையும் கொண்டு செல்ல உதவும் அடிப்படை போக்குவரத்து கட்டமைப்புகள் ஆகும். இவை தொழிற்சாலைகளை சந்தைகளுடன் இணைப்பதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சிக்கு வித்திடுகின்றன. 2. பின்வருவனவற்றில் எது புறச் செயல்முறைகளுக்கான இயற்கை காரணிக்கு எடுத்துக்காட்டு அல்ல? ஏ. மாக்மா, மேக்மா. பி. ஓடும் நீர், ரன்னிங் வாட்டர். சி. பனியாறு, கிளேசியர். டி. காற்று, வைண்ட். சரியான பதில் ஏ. மாக்மா, மேக்மா. மாக்மா என்பது புவியின் உட்புறத்திலிருந்து வெளிவரும் உருகிய பாறை குழம்பு. இது ஒரு அகச் செயல்முறை, இன்டர்னல் ப்ரோசஸ் ஆகும். மற்ற 3 காரணிகளும் புவியின் மேற்பரப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தும் புறச் செயல்முறைகளுக்கான காரணிகளாகும். தமிழ்நாட்டில் நெல் சாகுபடிக்கான முக்கிய செறிவுப் பகுதி எந்த மாவட்டம்? ஏ. சேலம், சேலம். பி. மதுரை, மதுரை. சி. தஞ்சாவூர், தஞ்சாவூர். டி. கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். சரியான பதில் சி. தஞ்சாவூர், தஞ்சாவூர். தஞ்சாவூர் காவிரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ளதால் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள வளமான வண்டல் மண் நெல் சாகுபடிக்கு மிகவும் ஏற்றதாக உள்ளது. ஏ. சேலம் மாம்பழம் மற்றும் ஜவ்வரிசி உற்பத்திக்கு பெயர் பெற்றது.
கோபி பாலைவனத்திலிருந்து வட சீனாவிற்கு காற்றடி வண்டல் படிவுகளை எந்த இயற்கை நிகழ்வு கொண்டு வருகிறது? ஏ. காற்று அரிப்பு வைண்ட் எரோஷன். பி. பனியாற்று இயக்கம் கிளேசியர் மூவ்மெண்ட். சி. கடல் அலைகள் ஓஷன் டைட்ஸ். டி. ஆற்று நீரோட்டங்கள் ரிவர் கரண்ட்ஸ். சரியான பதில் ஏ. காற்று அரிப்பு வைண்ட் எரோஷன். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி காற்றினால் கடத்தப்படும் மிக நுண்ணிய மணல் துகள்கள் ஒரு பரந்த பகுதியில் படியும்போது காற்றடி வண்டல் லோஎஸ் உருவாகிறது. சீனாவில் உள்ள காற்றடி வண்டல் படிவுகள் கோபி பாலைவனத்திலிருந்து காற்றினால் கொண்டு வரப்பட்டவை. சோலைக்கரடு சிகரத்தின் உயரம் என்ன? ஏ. 1220 மீட்டர். பி. 2800 மீட்டர். சி. 1620 மீட்டர். டி. 600 மீட்டர். சரியான பதில் சி. 1620 மீட்டர். 5. சோலைக்கரடு என்பது சேர்வராயன் மலையில் ஏற்காடு அமைந்துள்ள மிக உயர்ந்த சிகரமாகும். இதன் உயரம் கடல் மட்டத்திலிருந்து சரியாக 1620 மீட்டர் ஆகும். 1220 மீட்டர் என்பது சோலைக்கரடு சிகரத்தின் உண்மையான உயரத்தை விட குறைவு. மேற்கு கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் மிக குறுகிய தேசிய நெடுஞ்சாலை எது? ஏ. NH 785. பி. NH 230. சி. NH 1177. டி. NH 229. சரியான பதில் ஏ. NH 785. 3. NH 785 என்பது தமிழ்நாட்டில் மதுரை மற்றும் நத்தம் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு குறுகிய தேசிய நெடுஞ்சாலை ஆகும். இது போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பிராந்திய இணைப்பை மேம்படுத்தவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மன்னார் வளைகுடா வனவிலங்கு சரணாலயத்துடன் தொடர்புடைய நீர்நிலை எது? ஏ. அந்தமான் கடல் அண்டமான் சி. பி. வங்காள விரிகுடா பே ஆஃப் பெங்கால். சி. அரபிக்கடல் அரேபியன் சி. டி. இந்திய பெருங்கடல் இந்தியன் ஓஷன். சரியான பதில் பி. வங்காள விரிகுடா பே ஆஃப் பெங்கால். சரியான விடை பி. சோகஸ்மேலி மன்னார் வளைகுடா வங்காள விரிகுடாவின் ஒரு பகுதியாக இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரைக்கும் இலங்கைக்கும் இடையில் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் முதல் கடல்சார் உயிரியல் பூங்காவாக மரீன் பயோஸ்பேர் ரிசர்வ் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட தொடர்பு அமைப்பு பயனரை எதை நிறுவ உதவுகிறது? ஏ. நேரடி தொடர்பு. பி. வெகுஜன தொடர்பு. சி. மறைமுக தொடர்பு. டி. குழு தொடர்பு. சரியான பதில் ஏ. நேரடி தொடர்பு. 2. தனிப்பட்ட தொடர்பு அமைப்பு என்பது ஒரு தனிநபர் மற்றொரு தனிநபருடன் நேரடியாக தகவல்களை பரிமாறிக்கொள்ள உதவுகிறது. இது இரகசியத்தன்மையும் உடனடி தகவல் பரிமாற்றத்தையும் உறுதி செய்கிறது. இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட சரளைக்கற்கள் மற்றும் வகைப்படுத்தப்படாத படிவுகளால் ஆன சமவெளி எது? ஏ. பாங்கர் சமவெளி பங்கார் பிளேன். பி. பாபர் சமவெளி பாபர் பிளேன். சி. காதர் சமவெளி காதர் பிளேன். டி. தராய் சமவெளி தேரை பிளேன். சரியான பதில் பி. பாபர் சமவெளி பாபர் பிளேன். சரியான விடை பி. சோகஸ்மேலி இமயமலை ஆறுகளால் அடித்து வரப்பட்ட சரளை கற்கள் மற்றும் படிவுகளால் உருவான குறுகிய மண்டலம் பாபர் சமவெளி ஆகும். இங்கு நீரோடைகள் நிலத்தடிக்குள் மறைந்துவிடும் அளவுக்கு அதிக ஊடுருவும் தன்மை கொண்டது. காலநிலையியல் ஒரு வளிமண்டல அறிவியல் என்ற புத்தகத்தின் ஆசிரியர்களில் ஒருவர் யார்? ஏ. ஜான் இ. ஆலிவர் ஜான் இ. ஆலிவர். பி. சவிந்திர சிங் சவிந்திர சிங். சி. பிரயாக் பிரயாக். டி. கோ செங் லியோக் கோ செங் லெலாங். சரியான பதில் ஏ. ஜான் இ. ஆலிவர் ஜான் இ. ஆலிவர். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி ஜான் இ. ஆலிவர் மற்றும் ஜான் ஜே. ஹைடோர் ஆகியோர் காலநிலையியல் குறித்த இந்த விரிவான புத்தகத்தின் ஆசிரியர்கள் ஆவர். வளிமண்டல அறிவியல் மற்றும் புவியியல் மாணவர்களுக்கு இது ஒரு முக்கியமான பாடப்புத்தகமாகும். கடற்கரை நீளத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தமிழ்நாட்டின் தரம் என்ன? ஏ. 3வது. பி. 2வது. சி. 1வது. டி. 4வது. சரியான பதில் ஏ. 3வது. சரியான விடை ஏ.
தமிழ்நாடு சுமார் 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையைக் கொண்டு இந்தியாவில் 3வது நீண்ட கடற்கரையைக் கொண்ட மாநிலமாக உள்ளது. குஜராத் மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் முதல் 2 இடங்களில் உள்ளன. குறிப்பிடப்பட்டுள்ள மிகப்பெரிய பருத்தி உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்று எது? ஏ. வெனிசுலா, வெனசுவேலா. பி. பிரேசில், பிரேசில். சி. அர்ஜென்டினா, அர்ஜென்டினா. டி. கொலம்பியா, கொலம்பியா. சரியான பதில் சி. அர்ஜென்டினா, அர்ஜென்டினா. 3. தென் அமெரிக்காவில் அர்ஜென்டினா பருத்தி உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது, குறிப்பாக அதன் வடக்கு பகுதிகளில் அதிக விளைச்சல் கிடைக்கிறது. உலகளாவிய பருத்தி ஏற்றுமதியில் அர்ஜென்டினா ஒரு குறிப்பிடத்தக்க நாடாக திகழ்கிறது. இமயமலை தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள வானிலை சிதைவு வகை என்ன? ஏ. உயிரியல் சிதைவு, பயோலாஜிக்கல் வெதரிங். பி. இயந்திரவியல் சிதைவு, மெக்கானிக்கல் வெதரிங். சி. வேதியியல் சிதைவு, கெமிக்கல் வெதரிங். டி. இயற்பியல் சிதைவு, பிசிக்கல் வெதரிங். சரியான பதில் டி. இயற்பியல் சிதைவு, பிசிக்கல் வெதரிங். சரியான விடை. இமயமலை போன்ற உயரமான பகுதிகளில் பனி உறைதல் மற்றும் வெப்பநிலை மாற்றத்தால் பாறைகள் உடைவது இயற்பியல் சிதைவு எனப்படும். இதில் பாறைகளின் வேதியியல் பண்புகள் மாறாமல் அதன் வடிவம் மட்டுமே சிதைகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?